இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அனைத்து ஆன்மாக்களுடைய பெருவிழா நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழாவானது 3 செயல்பாடுகளுக்காக நம்மை அழைக்கின்றது. முதலாவதாக, நம்மிலே வாழ்ந்து மரித்து சிறு தவறுகளுக்காக தண்டனை பெற்று கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் மீட்படைந்து நித்திய இளைப்பாற்றி அடைவதற்காக நம்முடைய ஜெபங்களை வைக்கின்ற முதல் காரியமாகவும், இரண்டாவது, நாம் அந்த தண்டனை தீர்ப்புக்கு உட்படாமல் நம்முடைய ஆன்மாவை நாம் காத்து கொண்டு விண்ணகத்தை சென்றடைவதற்காகவும், மூன்றாவதாக, நம்முடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் அந்த தண்டனை தீர்ப்புக்கு உட்படாதவாறு காப்பதற்கு நம்மால் ஆன உதவி செய்வதற்காகவும் இன்றைய நாளானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த ஆன்மாக்கள் சிறு தவறுகள் செய்து விண்ணகத்திலே உத்திரிக்க ஸ்தலத்திலே தண்டனை பெற்று வருந்தி கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆன்மாக்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஆன்மாக்கள் தங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. அவர்கள் ஜெபிக்க முடியாது. அவர்கள் பிறருக்கான நன்மைதனமான செயல்களை செய்ய முடியாது. அவர்கள் தங்களுடைய ஆன்மாவை ஆண்டவரோடு இணைப்பதற்கான எந்த விதமான செயல்பாடுகளும் அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த ஆன்மா விண்ணகத்திற்கும் பாதாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதியிலே இருக்கின்ற ஆன்மாவாக இருக்கின்றது. அது உத்திரிக ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாவாக இருக்கின்றது. எனவே அந்த ஆன்மா மீட்படைந்து விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஆன்மாக்கள் மீட்படைவதற்கு நம்மால் மட்டும்தான் முடியும். நம்முடைய ஜெபங்களால் மட்டும்தான் முடியும். நம்முடைய பிறரன்பு சேவைகளால் மட்டும்தான் முடியும். நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தினால் மட்டும்தான் முடியும். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், இன்றைய நாளிலே அந்த வேதனையிலே துன்பத்திலே தவித்து கொண்டிருக்கின்ற, அமைதி இல்லாமல் இளைப்பாறுதல் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க நமக்கு இந்த வாய்ப்பு. எனவே முதலாவதாக அந்த ஆன்மாக்களுக்காக நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஆன்மாக்கள் விடுதலை பெற நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் யாருமே நினைக்க கூட பார்க்க முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது நம்முடைய ஆன்மா விண்ணகம் செல்லும், ஆண்டவரோடு இணைந்திருக்கும் என்று நம்மால் கூற முடியாது. ஒருவேளை நம்முடைய ஆன்மாவும் அந்த உத்திரிக ஸ்தலத்திலே இருந்தால் நமக்காக ஜெபிப்பதற்கென்று ஒரு சில நபர்கள் இங்கே இருக்க வேண்டும். நான் செய்கின்ற இந்த அன்பு பணி அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் போன்று என்னுடைய ஆன்மாவுக்காகவும் ஒரு சிலர் ஜெபிக்கலாம். எனவே நாம் இன்றைய நாளிலே நம் உடன் இருந்து மரித்த நமது நண்பர்கள், சகோதர சகோதரிகள், குருக்கள், துறவிகள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம் சந்தித்த நண்பர்கள், அனைத்து மக்கள், இவர்களுடைய ஆன்மாக்களை நினைத்து அவர்களுக்காக நம்முடைய ஜெபங்களை ஒப்பு கொடுப்போம். அந்த ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஜெபங்கள் நம்பிக்கை நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த ஜெபங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டு என்ற விசுவாசம் கொண்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட ஜபங்களை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஆன்மாக்கள் விடுதலை பெறுவதற்கு நம்மாலான ஒரு உதவியை செய்ய முடியும். இரண்டாவதாக, என்னுடைய ஆன்மா அந்த உத்திரிக்க ஸ்தலத்திலே போய் துன்புறாமல் வேதனையுறாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் வாழுகின்ற காலத்திலேயே இப்பொழுதே அதற்கான தயாரிப்பை நான் செய்து கொள்ள வேண்டும். அந்த தயாரிப்பை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவர் கடவுள் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவது போல, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார், உயிரோடு இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்லுகின்றார். இந்த நம்பிக்கையில் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். அப்படி நான் ஆண்டவர் மீது உண்மையாகவே நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்றால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால் இயேசுவின் செயல்பாடுகளை போன்றுதான் இருக்கும். இயேசு எவ்வாறு மார்த்தா மரியாவுடைய துன்பத்திலே தன்னையும் இணைத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கின்றவராகவும் அவர்களோடு பயணிக்கக்கூடியவராகவும் இருந்தார், அதே போன்று நம்முடைய வாழ்விலும் நம்முடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்கள் வேதனைகள் இவற்றோடு நம்மையும் இணைத்து அதில் நாம் பங்காளிகளாக மாறி அவர்களுக்கு துணையாக நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் நாம் செய்யக்கூடியது. நம்முடன் இருப்பவர்களுடைய கஷ்டத்தையும் வேதனையும் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன, அவர்கள் என்ன செய்தால் எனக்கு என்ன என்ற மனநிலை இல்லாமல், குடும்பத்திலே இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய துன்பத்தையும் அவர்களுடைய மனநிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் தன்னுடைய மனைவியினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவருடைய வேதனையும் துன்பத்தையும் அறிந்து கொண்டு அவருக்காக இவர் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதே போன்று மனைவியும் தன்னுடைய கணவனுடைய தேவைகளையும் துன்பங்களையும் அறிந்து அவருக்காக இவர் உறுதுணையாக நிற்க வேண்டும். இப்படியாக நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் நாமும் உயிர்த்தெழுதின் பொழுது நிலை வாழ்வை நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய செயல்பாடு என்றும் நிலைத்திருக்க நம்மாலான உதவிகளை பிறருக்கு வேண்டும். நமக்கான ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கு மன்னிப்பின் வழியாக தர வேண்டும். பிறருக்கு இந்த உலகத்திலே நான் அமைதியை கொடுக்க வேண்டும். நம்ம ஒரு காலத்திலுமே பிறருடைய மனம் வேதனைப்படுவதற்கும் நம்மால் பிறர் கண்ணீர் சிந்துவதற்கும் நம்மால் பிறர் துன்பம் அடைவதற்கும் நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே ஒருபோதும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் ஒருவேளை காரணமாக இருந்தால் நம்முடைய ஆன்மா அதே போன்று நித்தியத்திற்கும் கண்ணீர் சிந்தி வேதனை சிந்தி அமைதி இல்லாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அமைந்துவிடும். இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் சேர்த்து வைக்கின்றோமோ அதையெல்லாம் விண்ணகத்தில் ஆண்டவர் சேர்த்து வைப்பார். இந்த மண்ணகத்திலே நான் எல்லோருக்கும் அமைதியை கொடுத்தால் எவ்வளவு அமைதியை என்னால் தர முடியுமோ, எவ்வளவு சமாதானத்தை பிறருக்கு தர முடியுமோ, எவ்வளவு மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து என்னை சந்திக்கின்ற மக்கள் அனைவரும் அமைதியிலே நிலைத்திருக்க நான் செய்கின்றேனோ அந்த அளவுக்கு என் ஆன்மா விண்ணகத்திலே அமைதியிலே நிலைத்திருக்கும். இதை தான் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அமைதியை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை வழங்க வேண்டும். அப்படி அமைதியும் சமாதானத்தையும் இங்கு இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களுக்கும் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆன்மா வாழ்கின்ற பொழுது அமைதி நிறைந்த ஒரு ஆன்மாவாக இருக்கும். அது இறந்து நித்திய வாழ்விலும் கூட அமைதி பெற்ற ஒரு ஆன்மாவாக இருக்கும். எனவே நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வதற்கு இறந்த பிறகும் நாம் உயிர் வாழ்வதற்கு, இறந்த பிறகும் என் ஆன்மா நித்தியத்திற்கும் அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதற்கு நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே அனைவருக்கும் அமைதியும் சமாதானத்தையும் வழங்க வேண்டும். அதே போன்று
நம் உடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளும் அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நான் உறுதுணையாக இருக்க வேண்டும், நான் துணையாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பிறர் வேதனை அடைவதையும் பிறர் துன்பம் அடைவதைக்கும் நான் காரணமாக இருந்துவிடக்கூடாது. அந்த ஆன்மா அழிந்து போவதற்கு, அந்த ஆன்மா விசுவாசமற்று போவதற்கு, என்னுடன் இருக்கின்ற ஆன்மா அமைதி இல்லாமல் இருப்பதற்கு நான் ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது. எனவே பிறருடன், மற்ற உடன்பிறப்புகளுடன் அந்த ஆன்மாவும் அமைதியில் நிலைத்திருப்பதற்கு நம்மாலான எல்லா உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும். அதை தான் இன்றைய விழா நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே இன்றைய நாளிலே உத்திரிக்க ஸ்தலத்திலே வேதனையுற்று அமைதியின்றி இளைப்பாறுதல் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாடுவோம். நம்மாலான பிற அன்பு சேவைகளை செய்வோம். அந்த சேவை, பிறர் கொடுக்கப்படுகின்ற எல்லா செயல்பாடுகளும் அந்த ஆன்மாவை மீட்பதற்கு பயனுறும். நம் ஆன்மா அப்படி துன்புறாமல் இருப்பதற்கு தேவையான அமைதியை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்து நம்முடைய ஆன்மாவை நாமே காத்துக்கொள்வோம். பிறருடைய ஆன்மா துன்புறுவதற்கும் அது வேதனை உறுவதற்கும் நாம் காரணமாக இல்லாமல் இருப்போம். அப்பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை ஆஸ்வதித்து நமக்கு எல்லா நலங்களையும் கொடுப்பார். நம் ஆன்மாவையும் காத்துக்கொள்வோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் ஆன்மாவுக்காகவும் ஜெபிப்போம். இங்கு இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களும் இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாமும் துணையாக நிற்போம்.